நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம மனசை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அது என்ன அந்த 4 விஷயம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். குருஷேத்திர போரில் அர்ஜுனன் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறானா எதிரில் இருக்கிற சேனையை பார்த்து. அப்போ தனக்குள்ளேயே புலம்புறாரு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் கிருஷ்ணர் அவருக்கு தேரோட்டியாக இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, அர்ஜுனா நீ என்ன பேசுறியோ அதை தெளிவாக சத்தமாக பயம் இல்லாமல் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அர்ஜுனர் புலம்புறதை நிறுத்திட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, எதிரில் இருக்கிறது என்னுடைய சொந்தங்கள் தானே, நான் அவங்க கிட்ட போய் போர் புரிஞ்சேன்னா அவங்க என்னைய வெறுத்துற மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, எந்த ஒரு விஷயத்தையுமே நீ பர்சனலாக எடுக்கக்கூடாது. அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க வெறுத்தாங்க அப்படின்னா அது உன்னோட பிரச்சனை கிடையாது. நீ உன்னுடைய டியூட்டி கடமை அதில் மட்டும் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டியூட்டி அதாவது கடமை அந்த வார்த்தையை கேட்ட உடனே அர்ஜுனர் அடுத்த ஒரு கேள்வியை கேட்குறாரு. வரும் காலத்தில் என்னோட சந்ததியினர் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி கேட்டுட்டு அவரே சொல்லிக்கிறாரு, இல்லை அவங்களுக்கு என்னை பற்றி புரியும், அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, வருங்காலத்தினர் என்ன நினைப்பாங்க அப்படின்றத இப்போ நீ யோசிக்காத. எப்பவுமே எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நீ இந்த விஷயத்த செஞ்ச அப்படிங்கிறது முடிவானா உன்னை புரிஞ்சுப்பாங்க. உன்னை நீ நம்பி உன் வேலையை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அர்ஜுனர் கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு கையில் இல்லெல்லாம் எடுத்துட்டாரு. எடுத்த பிறகு அவருக்கு மறுபடியும் ஒரு குழப்பம், நான் தோத்துட்டா என்ன பண்ணுறது இப்படி கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, உன்னால் எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ உன்னோட 100% எஃபர்ட்டை நீ போடு. மற்றவங்களால் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது நீ ஏன் உன் 100% பெஸ்ட் எஃபர்ட்டை போடலை அப்படின்றது மட்டும்தான். வேற எதையும் யாராலையும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அர்ஜுனருக்கு ஒரு விஷயம் புரியுது. சரி, நான் என் கடமையை மட்டும் செய்யணும், அதை முழுதாக செய்யணும், என்னோட வார்த்தைகளில் தெளிவு இருக்கணும், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத பற்றி நான் யோசிக்கக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனர் வாய் திறந்து சொல்கிறாரு, என்னோட வேலை ஃபைட் பண்ணுறது, அதாவது சண்டையிடுறது. அவங்களுக்காக இல்லை, எது நியாயமோ எது சரியானதோ அதை சரிவர செய்கிறது தான் என்னுடைய கடமை, அதை நான் சரியாக செய்வேன் அப்படின்னு தனக்குத்தானே உறுதியாக சொல்லிக்கிறாரு. இந்த 4 விஷயங்கள் தாங்க நம்ம ரெகுலி நம்மளுடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்டு. நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்களோ அது உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் பயமின்றியும் தெளிவாகவும் இருக்கணும். நம்மளுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நம்ம பயன்படுத்தணும். 2வது, டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி. எந்த ஒரு விஷயத்தையுமே பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. நம்மளோட வேலை நம்ம கடமையை செய்கிறது மட்டும்தான். அடுத்தவங்களுடைய பேச்சுக்களுக்கோ வார்த்தைகளுக்கோ நம்ம கவலைப்பட்டு நிற்கக்கூடாது, அதை பர்சனலாக எடுத்துக்க கூடாது. 3வது, டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ். அவங்க என்னைய தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அவங்க புரிஞ்சுக்கிறது அவங்களுடைய விஷயம், நமக்குள்ளது கிடையாது. 4வது, ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட். நம்மளால் எவ்வளவு கரெக்டாக செய்ய முடியுமோ அந்த காரியத்தை எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம செய்யணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மனசில் அமைதி, சந்தோஷம், சுதந்திரம் எல்லாமே கிடைக்கும். நம்ம சரியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும்.
இதை தாங்க டான் மைகுவல் ரூயிஸ் அப்படின்றவர் அவருடைய புக் த 4 அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற புக்கில் மென்ஷன் பண்ணி இருக்கிறாரு. இது நம்மளோட கீதையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். அதனால தான் அந்த கதையை உங்களுக்கு முன்னக்கூட்டியே சொன்னேன். இப்போ இந்த 4 விஷயத்தையும் நம்ம உடனே எடுத்துட்டு வர முடியாது. நம்மளோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். டெய்லியுமே இந்த ஒரு 4 விஷயத்தையும் ஒரு பேப்பர்லையோ ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சு அதை ஒரு தடவை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனசுல நிறுத்தி ஒரு விஷயத்தையும் செஞ்சோம்னா நம்மளோட மனசை நம்மளால அமைதியா வச்சுக்க முடியும். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.